குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம ஒரு சூப்பரான டாப்பிக்கை பற்றி பேசலாம். அதாவது இந்த ரீட்டெய்லர் ஆப்ஷன் பையர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்களால டெய்லியும் மார்க்கெட்டில் ஒரு ரூ. 1000 சம்பாதிக்க முடியுமா? இது ரூ. 1000 சம்பாதிக்க முடியுன்றது அதோட உண்மையான விளக்கம் தான் என்ன? அந்த உண்மை இருக்கா, இல்லை எல்லாருமே பொய் தான் சொல்கிறாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். இதில் ஆனஸ்ட்டாக நம்ம பார்க்கணுன்னா இதில் கண்டிப்பாக ரியாலிட்டி பேஸ் பண்ணியும் சொல்லணும், ஆனஸ்ட்டாகவும் சொல்லணும். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த கண்டிஷனை பற்றியும் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அப்படி சொன்னால் மட்டும்தான் இது போய் கண்டிப்பாக உண்மையா இல்லை பொய்யா அப்படின்ற மாதிரி இந்த தலைப்புக்கு பொருந்தும். அதாவது டெய்லியும் ரூ. 1000 ப்ராஃபிட் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே ஆப்ஷன் பையருக்கெல்லாம் மனசு வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கான்செப்ட் உள்ளே தானே ஒவ்வொருத்தரும் நம்ம ஆப்ஷன் பையிங் உள்ளே வரோம். டெய்லியும் ஒரு ரூ. 1000 சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி யூடியூப்பில் பார்த்தா டெய்லி இன்கம்னு போடுவாங்க. கேரண்டி, அந்த கேரண்டீட் அப்படின்னு ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணுவாங்க, 5000 10,000 அப்படின்ட்டு. ஆனால் ஆப்ஷன் சிம்பிளாக பார்த்திங்கன்னா சிம்பிள் ஆப்ஷன் பையிங் தான், பெரிய லெவலெல்லாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு மாடுலேட்டட் வேர்டை யூஸ் பண்ணி பீப்புளை கவர் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி ரியலாக பார்த்தா இன்றைக்கி நடக்கிற மார்க்கெட்டில், இவ்வளோ நாள் நடந்த மார்க்கெட்டில் உங்களுக்கு அனுபவம் எவ்வளோ நாள் இருந்திருக்கும். இந்த அனுபவத்தில் வச்சு நீங்களே பாருங்கள். மற்றவங்க சொல்கிறத விடுங்க, நான் சொல்கிறதையும் விட்டுருங்க. நான் சொல்கிறதுல உங்களோட அனுபவத்தை பேஸ் பண்ணி நீங்களே திங்க் பண்ணிங்க. மார்க்கெட்டு டெய்லியும் நடக்குது. நம்ம அந்த மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்றது நமக்கு தெரியும். அதில் நம்மளால் அந்த ரூ. 1000 ஏர்ன் பண்ண முடியுதா அப்படின்றது நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாமே தெரியும், எப்படி லாஸஸ் வருது, எப்படி ப்ராஃபிட் வருதுன்னு. ஃப்ரெஷர்ஸாக உள்ளே வராங்க, புதுசாக வராங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இது எப்படி அந்த ரூ. 1000 நம்ம டெய்லியும் ஏர்ன் பண்ணுறது, அது பாசிபிள் தானா மார்க்கெட்டில் அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்தவரையும் அதுக்கு நான் பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா என்னால் டெய்லியும் எடுக்க முடியுது. ரூ. 1000ன்றது என்னால் ரூ. 1000 ஈஸியாக எடுக்க முடியுது. அதனால் இந்த டாப்பிக்கு என்னை பொறுத்தவரையும், மற்றவங்கள பற்றிலாம் எனக்கு தெரியல, என்னை பொறுத்தவரையும் டெய்லியும் ரூ. 1000 ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு கேட்டால் மார்க்கெட்டில் பண்ண முடியும். ஆனால் இது டெய்லியும் பாசிபிளா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா அது மட்டும் என்னால் சொல்ல முடியாது. அது கேரண்டி அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. என்னால் ரூ. 1000 ப்ராஃபிட் ஒரு நாளைக்கு பண்ண முடியும். அது கண்டினியூஸாக 5 நாளும் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது என்னால் முடியாது. அது எனக்கு தெரியாது. உண்மையை சொன்னால் எனக்கு அது பாசிபிலிட்டியாக இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அடுத்த நாள் நடக்கக்கூடிய மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குது, மார்க்கெட்டோட மைண்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் நான் ப்ரிடிக்ட் பண்ணாமல் என்னால் கேரண்டி அடுத்த நாள் அப்படின்றது வரவே வரல. அந்த அடுத்த நாள்ன்றது நமக்கு வந்தால் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் கேரண்டியாக ரூ. 1000 ப்ராஃபிட் பண்ண முடியுன்றது என்னால் முடியாது. நான் சொல்கிற விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சுதா? அதாவது மார்க்கெட்டில் என்னால் டெய்லி ரூ. 1000 சம்பாதிக்க முடியும். அது கேரண்டியாக 5 நாளும் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது. மார்க்கெட்டில் அந்த நேரத்துக்கு மார்க்கெட்டோட மைண்ட் செட்டை பொறுத்து நம்ம பிளேயிங் இருந்தால் பண்ண முடியும். ஆனால் அது கேரண்டி அப்படின்னா அது கண்டிப்பாக கேரண்டியாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை தான் நான் சொல்ல வர்றது. இங்கே ஒரே கன்ஃபியூஷனாக தான் இருக்குல்ல நான் சொல்கிறது. அதாவது மார்க்கெட் ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. டெய்லி ப்ராஃபிட் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது மார்க்கெட்டில். ஓகேங்களா? இதுதானே ரியாலிட்டி. டெய்லியும் மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் ரூ. 1000 சம்பாதிக்கிறதும் டெய்லியும் மார்க்கெட்டில் ரூ. 1000 ஏர்ன் பண்ணுறதும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதோட ஆக்டிவிட்டி வேறு வேறு. இன்றைக்கி ரூ. 1000 நான் சம்பாதிச்சிட்டேன், நேற்று நான் ரூ. 1000 சம்பாதிச்சேன்னா மண்டேவும் நான் ரூ. 1000 சம்பாதிப்பேன்னு என்னால் எப்படி கேரண்டியாக சொல்ல முடியாது. ஸோ அப்போ அந்த பாசிபிலிட்டி எனக்கு தெரியாது. ஸோ எல்லா நாளும் ரூ. 1000 சம்பாதிக்க முடியுன்றது அந்தந்த டே வந்தால் மட்டும்தான் தெரியுமே கண்டி, முன்னாடியோ இல்லை அதுக்கு முன்னாடியோ கேரண்டியாக எனக்கு கிடைக்கும் அப்படின்றலாம் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம சொல்லலாம் ரூ. 1000 என்னால் பண்ண முடியும் அப்படின்ற மனநிலைமையில் நான் இருக்கேன். அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? எல்லா நேரத்துலையுமே மார்க்கெட்டில் ரூ. 1000 சம்பாதிக்க முடியுன்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான தான். மார்க்கெட்டுக்கு நம்ம வைக்கிற டார்கெட்லாம் மார்க்கெட்டுக்கு தெரியாது. மார்க்கெட் எப்படி இருக்கும், ட்ரெண்டிங் டேவாக இருக்கும், இல்லைனா ரேஞ்ச் டேவாக இருக்கும், இல்லைனா
இந்த ஆப்ஷன் பையர் ரீட்டெயிலரை ட்ராப் பண்ணக்கூடிய டேவாக இருக்கும். இந்த ட்ரெண்டிங் டேயில் 1000 ரூபான்றது அழகாக சம்பாதிக்கலாம். அதாவது ட்ரெண்டிங் டேனால் நேற்று நடந்தது பார்த்தீங்களா, ஒரு வெலாட்டிலிட்டி அப்ஸ் அண்ட் டவுன்ஸு. நான் பல தடவை அதை தானே நானும் சொல்லுவேன். இந்த மாதிரி ஏற்ற இறக்கம் இருந்தால் அழகாக நம்ம சம்பாதிச்சிட்டு போகலாம். 1000 ரூபாய் இல்லை, 1000 ரூபாய்க்கு மேலே கூட சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி ட்ரெண்டிங் டேயில். இதுவே ரேஞ்ச் டேவாக இருந்ததுன்னா, ரேஞ்ச் டேனா வியாழக்கிழமை இருந்தது பார்த்தீங்களா, அதில் ஒரு 300 ரூபா 500 ரூபா சம்பாதிக்கிறதுக்கே பெரிய சிரமமாக இருக்கும், ஸ்ட்ரகிள் பண்ணணும். இதுவே ட்ராப் டேவாக இருந்தால் நம்ம கேபிட்டலை சேவ் பண்ணாலே சக்ஸஸ் தான். ட்ராப்பில் வந்து மாட்டிக்கிறவங்க தான் ரீட்டெயிலர்ஸ். எப்போவுமே ட்ராப்புன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு. அதாவது ஒரு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போகிற மாதிரி போயிட்டு அப்படியே அங்கேருந்து செல் ஆஃப் ஆகும், ரிஜெக்ட் ஆகும். அதுதான் அந்த ட்ராப்பு, ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் போய் நம்ம மாட்டிக்காமல் இருக்கணும். அந்த மாதிரி ட்ராப் டேயில் வந்து ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதே, நம்ம டிமேட்டில் இருக்கிற அமௌண்ட்டை கேபிட்டலில் சேவ் பண்ணுறதே பெரிய சக்ஸஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட்டு டிசைட் பண்ணும், நாம் மார்க்கெட் டிசைட் பண்ணுறதை நாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதில் ட்ரேட் பண்ணணும். இதுதான் அடுத்தது. ஆப்ஷன் பையர் வந்து எங்கே மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, டெய்லியும் 1000 ரூபாய் அப்படின்ற ஒன்று மைண்ட் செட்டில் வந்ததுக்கப்புறம் அதிகப்படியாக ஓவர் ட்ரேட் பண்ணுவாங்க, ரெவெஞ்ச் ட்ரேட் பண்ணுவாங்க, எஸ்எல்ல வந்து வாலண்ட்ரியாக போய் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அதாவது அந்த ஒரு ட்ரேடு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட சைக்காலஜி பிரகாரம் இந்த ஒரு ட்ரேட் எடுத்தால் கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ 1000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு உள்ளே வந்துட்டு 5000 ரூபாய் ரிஸ்க் எடுப்பாங்க. இது எத்தனை பேர் நம்ம பண்ணுவோம்? எல்லாருமே பண்ணுவோம். ஸோ ப்ராஃபிட்டோட கோல் வந்து கிளியராக இருக்கணும். ரிஸ்க்கு கோல் வந்து கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறதுக்கான வழி. இல்லைனா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டோட்டலாக உங்கள் கேபிட்டல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது லாஸஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ரியாலிட்டியாக நம்ம பார்த்தோம்னா, ஒரு கேபிட்டல் 50,000 இருக்குன்னா அதில் ஒரு சேஃபர் ரிஸ்க்கு எவ்வளோ பண்ணுவாங்கன்னா 2% பண்ணுவாங்க. அதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த மாதிரி ஒரு 1000 ரூபாய் வந்து ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. அப்படின்னா ஒரு கிளியரான செட்டப் இருக்கணும், கரெக்டான ஒரு ட்ரேட் இருக்கணும், அதில் ஒரு டிசிப்ளினோடு எக்ஸிட் ஆகணும். இந்த மாதிரி வந்தால் இதில் 1000 ரூபாய் ப்ராஃபிட் வந்தால் ஸ்டாப் பண்ணிக்கணும். நம்ம பார்க்குற அந்த சார்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிடணும். இதுதான் டிசிப்ளினான ட்ரேடு. ஒரு 1000 ரூபாய் வந்தால் இப்படி தான் பண்ணணும். டெய்லியும் 5-6 ட்ரேடு, 10 ட்ரேடு, 20 ட்ரேடு எல்லாம் பண்ணக்கூடாது. நான் ஆல்ரெடி இதை பற்றி சொல்லியிருக்கேன். ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் வந்து ஒரு நாளைக்கு 3 தான் பண்ணுவாங்க. மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து 5 ட்ரேட் பண்ணலாம். ஆனால் 5 ட்ரேட் பண்ணுறதே தப்புன்னு தான் சொல்கிறாங்க. ஆப்ஷன் பையர் ரீட்டெயிலர்ஸில் இருக்கவங்க 5 ட்ரேட் பண்ணுறதே தப்பு தான், 3 தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 5 ட்ரேடு எடுத்து நீ ப்ராஃபிட்டில் வந்தனா அது ஓகே தான். ஆனால் 5 ட்ரேடும் எடுத்து 5 ட்ரேடுமே லாஸஸில் வந்தால் அப்போது நீ சைக்காலஜி பிரகாரமோ அல்ல அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணியோ ஒரு டிசிப்ளின் பேஸ் பண்ணியோ நீ ட்ரேட் பண்ணலைன்னு தான் அது சொல்லுது மார்க்கெட்டோட மைண்ட் செட்டு இப்படி தான் இருக்குது. டெய்லியும் 1000 ரூபாய் கோல் வைக்கிறீங்க, டெய்லி ரைட்டான டைமில் டெய்லியும் 1000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு ஒரு கோல் வைக்கிறீங்க. ஆனால் அது தக்க வைக்க முடியல, சில பேரால் தக்க வைக்க முடியல, சில பேரால் அந்த ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்ண முடியல. அப்போது டெய்லியும் ப்ராஃபிட் 1000 ரூபான்றதை விடையே டெய்லியும் கரெக்டான ஒரு ட்ரேடு, கரெக்டான என்ட்ரியில் ஒரு டைமில் ட்ரேட் பண்ணணுன்றதை கோலாக வைங்க. 1500 ரூபாய் ப்ராஃபிட்டு ஒரு நாளைக்கு வருது, அடுத்த நாள் வந்து 300 ரூபாய் வருது, அதுக்கடுத்த நாள் வந்து நமக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டு ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கல. அப்போது ட்ரேட் பண்ணாமல் இருக்கிற அந்த நாள் கூட நமக்கு வின்னிங் டே தான். ஏன்னா நம்மக்கிட்டேருந்து காசு லாஸ் ஆகலைனாவே அது வந்து நமக்கு வின்னிங் டே தான். மார்க்கெட்டில் இருந்தால் மணியை எடுக்கணும், மார்க்கெட்டுக்கு நம்ம அந்த டிசிப்ளினை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற கான்செப்டில் இருந்தால் நம்மக்கிட்டேருந்து போகிற மணி லாஸஸ் வந்து குறையும். அதாவது டெய்லியும் ப்ராஃபிட் 1000 ரூபாய் அப்படின்ற மாதிரி பார்க்காதீங்க. வீக்லி வைஸ் என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மண்டே வந்து ஒரு 1200 ரூபாய் ஏர்ன் பண்ணுறீங்க, டியூஸ்டேயில் எதுவுமே பண்ணலை, 0, வெனஸ்டேயில்
ஒரு ரூ. 800 லாஸஸ் பண்ணுறீங்க. தேர்ஸ்டேயில் மறுபடியும் ஒரு 300 400 லாஸ் பண்ணுறீங்க. ஃப்ரைடேயில் ஒரு ரூ. 2000 ப்ராஃபிட் பண்ணுறீங்க. ஸோ டோட்டலாக வீக்கெண்டில் பார்த்தா அது ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கா? ப்ராஃபிட்டில் இருந்தால் கரெக்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். லாஸஸில் இருந்தால் நீங்கள் டிசிப்ளினை எங்கேயோ மீறுறீங்க, மைண்ட் செட்டு வேறு மாதிரி இருக்குது, ஓவர் ட்ரேடில் போகிறீங்க அப்படின்ற மாதிரி நம்மளை நாமே புரிஞ்சுக்கிட்டு நம்மளை நாமே சரி செஞ்சுக்கணும். டெய்லியும் ப்ரெஷர் இல்லாமல், எமோஷன் இல்லாமல், பீஸ்ஃபுல்லாக ஆப்ஷன் பையிங்கில் நம்ம ட்ரேட் பண்ணலாம். நான் சொன்ன இந்த 3 ட்ரேட் பண்ணால் மட்டும்தான். அப்படி பண்ணால் நம்ம அக்கௌண்ட்டு, டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்க கேபிட்டல் சேஃபாக இருக்கும். அதாவது ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா ஆப்ஷன் பையிங்கில் டெய்லியும் ரூ. 1000 சம்பாதிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் அதை விட அதிகமாக போச்சுன்னா, எமோஷன் கூட சேர்ந்ததுன்னா, இந்த எமோஷனும் இந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகமானால் கண்டிப்பாக உங்களோட டிமேட் அக்கௌண்ட் டேமேஜ் ஆகிடும். ஆப்ஷன் பையிங்கை பிஸ்னஸாக, பேஷன்ஸாக, ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு இடமா நம்ம பார்த்தா, மினிமம் ப்ராஃபிட், பெரிய லெவல் ப்ராஃபிட்லாம் இல்லை, மினிமம் ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி நீங்கள் பார்த்தா மார்க்கெட்டில் ரீட்டைலர் சர்வே பண்ணலாம். ப்ராஃபிட் நீங்கள் சர்வே பண்ணாவே மார்க்கெட்டில் ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்காக வரும். டெய்லியும் ரூ. 1000 உங்களுக்கு அப்போது ஈஸியாக ஆகிடும். டெய்லியும் ரூ. 1000 அப்படின்ற கான்செப்டை விட வீக்லி நீ என்ன பண்ணி முடித்த, சில பேருக்கு மந்த்லி நீ என்ன பண்ணி முடித்த, வீக்லியில் ப்ராஃபிட்டபுளாக வந்தியா, மந்த்லியில் ப்ராஃபிட்டபுளாக வந்தியா, அதை தான் பார்க்கணும். டெய்லி நீங்கள் என்ன பண்ணுன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. புரியுதுங்களா? இதுதான் என்னுடைய கான்செப்ட். நான் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது முழுக்க என்னை பற்றியே என் எக்ஸ்பீரியன்ஸே தான் சொல்கிறேன், வேறு யாரை பற்றியும் சொல்ல. என்னால் டெய்லியும் ரூ. 1000 நேற்று 3200 பண்ணேன். ஏன்னா நேற்று ட்ரெண்டிங் டே பண்ண முடிஞ்சுது. வியாழக்கிழமை வெறும் 700 650 தான் வந்தது. அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு ரொம்ப ரேஞ்ச் பவுண்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி இந்த வாரத்தில் எனக்கு நடந்த அனுபவத்தை தான் நான் இதில் சொல்கிறேன். அப்போது ஒரு நாளைக்கு ரூ. 1000 சம்பாதிக்க முடியக்கூடிய காரியம்தான் என்னை பொறுத்த வரையும். அப்படி உங்களால் முடியலையா, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, என் குரூப்பில் ஒரு 2-3 நாள் இருங்க. அப்போ பாருங்கள் அது பாசிபிலிட்டியாக இல்லையான்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். எல்லாருமே ஆப்ஷன் பையிங்கில் லாஸ் பண்ணுறோம். உண்மைதான். அந்த லாஸஸ் ஏன் பண்ணுறோன்றது நமக்கு தெரியாமையே பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்டான அந்த ஆப்ஷன் பையரை கரெக்டாக மார்க்கெட்டை யூஸ் பண்ணால் அழகாக சம்பாதிக்கலாம். இதுதான் என்னுடைய கருத்து. இந்த ஆலோசனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியணும்னு நினச்சா யூடியூப்பில் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.